கழக பதாதிகள் எதிர்ப்பினும் மதகளும் புரிந்திடும் வீரம் இவன் மதபூஜம் இரண்டும் மலை என எழுதிட செருக்களம் சிதறிடும் வீரம். பங்கு அவர் கூப்பிடுறத பார்த்தா பார்ட்னர் அவருக்கு டீல் பேசுவாரு. ஐயோ ஒத்துக்காத, இதே மாதிரி கெத்தா பேசி கட் பண்ணி விடு. ஏதாவது கூப்பிடு பங்கு. ஏண்டா நான் உள்ள நுழைஞ்சா பார் கவுன்சிலே பதறும். என்ன பார்த்து என்னையா நான் கேட்கிறேன். ஐயோ நீங்க டேன்னு கூப்பிட்டது அவனையா இல்ல என்னையான்னு கேட்டி சார். போட்டா அடுத்த உனக்கு மரியாதை இல்ல. தமிழ்நாட்டு அரசியல் ஜல்லிக்கட்டில் இளங்கன்றாக துடிப்புடன் நுழைந்திருப்பவர் நம்ம மட்டும்தான், ஒண்ணுமே பண்ண முடியாது. இருங்காய் ஓம்ப போய் தம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ எவனும் இங்க இந்த உயிரோட போனதா வரலாறு இல்ல, இனிமே இருப்பான். சினிமாவை போலவே அரசியல் தளத்திலும் பெரும் இளைஞர் கூட்டத்தை வசீகரித்து வருபவர். ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். சும்மா ட்ரைலர் தாமா, மெயின் பிக்சர் நீ இன்னும் பார்க்கல. மாநிலத்தில் ஆளும் கட்சியை அரசியல் எதிரி என்றும் தெளிவாக அறிவித்துவிட்டு இருவருடனும் ஒரே நேரத்தில் மோதுவதற்கு பெரும் துணிச்சல் வேண்டும். உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கா? என்ன பிடிச்ச அவ்வளவு கோடி பேர் இருக்காண்டா வெளியில. முடிஞ்சத்தோட சொல்ற பாப்போம். Powerful people make places powerful. கேக்குதா சத்தம்? கேக்குதா? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆமாதான் எதுக்குடா மீசிய முடிக்கிட்டு? ஆமாதான் 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். நீ எல்லாம் ஒரு ஜோசியன், உனக்கெல்லாம் ஒரு பட்டம். மெய்ய பணம், பொய்ய பண்ண மாத்தீங்கடா. அண்ணன் திருமாவர்களுடைய கனவு இன்று விகடன் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. இவ்வளவு காலங்கள் தாண்டி, இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே. சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி வாரம் போறவங்க ஜெயிங்க. அதுதான் இதெல்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு பார்த்தாருன்னா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போவார்ல. கரெக்ட். நம்ம நடக்கிற பிரச்சனைகள், நடக்கிற கொடுமைகளுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுக்கணும். ஆனா நடக்கிற பிரச்சனைகள் ஒன்னா ரெண்டா? பெண் குழந்தைகளுக்கு எதிரா, பெண்களுக்கு எதிரா, ஏன் மனித உயிர்களுக்கு எதிரா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பாதுகாப்புடன் முறையாக முழுமையாக அளிக்கும், மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு. போன ஜென்மத்தில் பெருச்சாலியா இருந்திருப்பான் போல இருக்கு. பழைய ஃபைல் எல்லாம் நோண்டி சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும்,
சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும், சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்னு போட்டோ எடுக்கிறதும், எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல. செய்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.